போட்டது அன்பு மழை தாயார் சொல்றது இல்லையா? அதனால தான் வற்றாத ஜீவநதின்னு தாயாரை சொல்றது. என்றைக்குமே குறைவில்லாமல் வற்றாமல் ஜீவநதியாக ஓடிண்டே இருப்பாளாம். அவ்வளவு கிருபையா அவளுக்கு. அதனால ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்கள் எல்லாரும் மார்கழி நீராடணும், அதுக்கு மகிழ்ந்து பெய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான்னு வியாக்கியாதாக்களுடைய அனுபவம். ராவணனிடத்துல ராமன் கோச்சுக்கிறார். யுத்தத்தினால அத்தனை சரம் அடிச்சாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. கடைசியில் அதுக்கப்புறமா ஒரு சரம் ஒன்று ராமபிரான் ரௌத்ராஸ்திரம்னு ஒன்று அதை ராவணன் மீது பிரயோகிக்கிறான். ரௌத்ரம்னாலே கோபம்னு அர்த்தம். கோபத்தோட ராமபிரான் அந்த அஸ்திரத்தை பிரயோகிக்கிறான். இந்த ராவணனுடையதான அந்த தேரோட்டி இருக்கானே, ராவணனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த ரத்தத்தை டக்குன்னு சைடில் ஒரு ஓரமாக போய் திருப்பிட்டு போயிடுறானோ. அது கூட ராவணன் கோச்சுக்கிறானா, இந்த மாதிரி பண்ணாத, இது ஒரு கோழை பண்ணக்கூடிய தனம், இது ஒன்னால் எனக்கு அடிபட்டால் பரவாயில்ல, ஒன்னால் என்ன கோடைன்னு நினச்சிடுறோம், இப்படி ஒரு இது தர்மம் இல்லை, இப்படி பண்ணாத அப்படின்னு அவன் கண்டிக்கிறானோ. இப்போ ராமன் ராவணனை கேட்குற, ராவணா வெட்கம் கெட்டவனே, நீ இப்படி யாரும் இல்லாத ஒரு சமயத்தில் திறந்த வீட்டில் ஏதோ ஒன்று நுழையிறதுங்கிற மாதிரி சீதையை தூக்கிட்டு போயிட்டியே, நான் இல்லை, இளைய பெருமாள் லக்ஷ்மணன் இல்லை, யாரும் இல்லாத போது தூக்கிட்டு போயிட்டியே, அந்த பாபத்துக்கு தான் நீ இப்போ அனுபவிக்கிற. இப்போ நீ இந்த பராபரத்தை நீ இப்போ அனுபவிச்சே தீரணும்னு பானத்துக்கு மேலே பானமாக போட்டுருக்கான். அவன் ராவணனுக்கு கவச்சம் இருக்கிறதுனால அந்த கவச்சம் மேலே பட்டு அந்த ரௌத்ராஸ்திரம் அரண்டை போயிடுறது, சரிக்கிண்டு அரண்டை போயிடுறது. அதனால் பொழைச்சுட்டான். உடனே என்ன பண்ணுறார், இப்படி பானத்துக்கு மேலே பானம் போடுறா. ராமபிரான் தொடர்ந்து ஒரு 100 அம்பு பிரயோகிக்கிறான். அதான் பிரயோகித்த உடனே அந்த அம்பு என்ன பண்ணுறது, அவனுடைய தலையை சீவிண்டே இருக்கு. ராவணனுக்கு 10 தலை, சீவ மறுபடியும் முளைக்கிறது தான். சில மரங்கள்லாம் மேலே வெட்டினோடனே கொஞ்ச நாள் துளுக்கிறது இல்லையோ, அதுவாக கொஞ்சம் லேட்டாக துளுக்கிறது. ராவணனுக்கு உடனே துளுக்கிறது, உடனே ஒரு தலை முளைச்சிடுறது தான். அந்த மாதிரி தலை முளைச்சுட்டே இருக்கான். அவன் பானம் அறுத்து போட்டுட்டே இருக்கான், வந்துட்டே இருக்கு. அப்புறம் இவன் பக்கத்தில் அந்த தேரோட்டி இருக்கானே, அவன் ஞாபகப்படுத்துகிறான். மாதலிங்கிற அந்த தேரோட்டி ராமபிரான் இடத்துல, நீங்கள் தான் கையில் பிரம்மாஸ்திரம் வச்சுருக்கேளே, அதால் போட்டு ராவணனை வதம் பண்ணிவிடுவோம். அப்போ பிரம்மாஸ்திரத்தை எடுத்து சக்கரவர்த்தி திருமகன் பிரயோகிக்கிறார். பிரயோகித்த பிறகு அந்த ஒரு பிரம்மாஸ்திரம்னா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அவனால். அதனால் அந்த பானத்தினால அவன் மாண்டான் அப்படின்னு சொல்லி அவன் ரதத்திலேருந்து கீழே விழுந்து பூமியில் விழுந்து அவன் தலை எல்லாமே கொய்துடுறது அந்த பிரம்மாஸ்திரம். அதனால் அதுக்கப்புறம் அவன் தலை முளைக்கலை. அதோடு அவன் கீழே 100 தலை முளைக்கிறது தான் அவன் போடுறதுக்கு பானத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் மாண்டான், கீழே விழுந்து உயிர் பிராணம் போயிடுத்து அப்படின்னு வால்மீகியினுடைய ஸ்லோகம் அன்றைக்கே நம்ம அனுபவித்தோம். ஞாபகத்துக்காக இந்த இடத்துல சொல்கிறேன். ஆண்டாள் இதை ஒத்துக்கலையாம். அடிய குருநாதர் சொல்லுவார், ஆண்டாள் இதை ஒத்துக்கலை. பிரம்மாஸ்திரம் போட்டு அவனுடைய உயிர் பிரியலை, அங்கே அவனை வதம் பண்ணது பிரம்மாஸ்திரங்கிறது வியாஜமே தவிர பெருமாளுடையதான கோபந்தான் காரணம் அப்படின்னு ஆண்டாளுடையதான பட்சம். அந்த ஆண்டாள் என்ன சொல்கிறா, இந்த மாதிரி பிரதம யுத்தத்தில் ஆஞ்சநேயன் என்ன பண்ணினார், ராமபிரான தன்னுடைய தோளில் ஏற்றிண்டு யுத்தம் பண்ணுறார். அதெல்லாம் நம்ம அனுபவித்தோம். அன்றைக்கே தோளில் ஏற்றிண்டு ஆஞ்சநேயன் ராமபிரான திருவடியை பிடிச்சிட்டு இருக்கார். அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ரூபத்தை வளர்த்துக்கிறார், ரூபத்தை குறைச்சிக்கிறார். அவன் அத்தனை பேருடையும் ராமபிரான் யுத்தம் பண்ணுறார். அடைய குருநாதர் சொல்லுவார், அன்றைக்கி தான் ஹனுமந்த வாகனம் ஆரம்பம். முதல்ல ஹனுமந்த வாகனம் அன்றைக்கி தான் ஆரம்பம். விபவன் தானே எல்லாத்துக்கும் காரணம், அன்றைக்கி தான் ஆரம்பம் அப்படிப்பார். அந்த மாதிரி அதில் ஏறி உட்காந்து யுத்தம் பண்ணும் பொழுது அவன் பிரதி அஸ்திரம் அங்கேருந்து விடுறானோ இல்லையோ ராவணன், அந்த அஸ்திரம் ஒன்றுமே ராமன் மேலே படவே இல்லையா. இப்படி ஒரு பெரிய வில்லாளி வீணை கொடியோன்லாம் பேரெல்லாம் இருக்கே, பெரிய பலசாலிங்கிறான். அவனுடைய பானம் ஒன்றுமே நம்ம மேலே வள்ளியேன்னுட்டு அப்படி குனிஞ்சு பார்த்தா அப்படியே திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயன் மேலே ரத்தம் குருதியாக கொட்டுறது. அப்போ அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அப்போ தான் அவருக்கு கோபம் வந்துதான். கோபம் அந்த கோபத்தினால தான் அந்த ராவணனை அழிச்சுடணும், இனிமேல் வச்சுக்கப்படாதுன்னு முடிவு பண்ணார் அப்படின்னு ஆண்டாளுடைய பட்சம். அந்த கோபம் காரணம். அடுத்த யுத்தம் பண்ணுறச்சே இந்த மாதிரி ஒரு பரம பாகவதனை குருதியாக அடித்தானே அப்படின்னு வச்சுட்டு தான் வதம் பண்ணாலாம். அதை ஸ்லோகத்தில் சொல்கிறா,
ஆண்டாள் சொல்லும் பொழுது முதல்ல ஆண்டாள் சொல்றது சொல்லிடுறேன். ஆண்டாள் வந்து சினத்தினால் தென்னீலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டு அவ கனைத்திலங்கட்டெருமை பாசுரத்தில் வருது. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றன்னா கோபத்தினால. அந்த கோபத்துக்கு காரணம் என்னன்னா ராமாயண பிரமாணமும் 2 இருக்கு. அப்படின்னு குருநாதன் சொல்லுவார், பிரமாணம் இல்லாமல் எந்த உபன்யாசமும் பண்ணக்கூடாது. அது மாதிரி ராமாயண ஸ்லோகம் பிரமாணம் இருக்கு. பிரமாணம் ராமாயண ஸ்லோகம். இன்னொரு பிரமாணம் வேதமனைத்துக்கும் வித்து. 2மே நம்ம எடுத்துக்கணும். வேதமனைத்துக்கும் வித்துன்னா என்ன? திருப்பாவை. அதே மாதிரி ராமாயணம் என்னன்னா எல்லாத்துக்கும் பிரமாணம். இதிகாசங்கள் 2, அதில் ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால அந்த பிரமாணம் அதில் சொல்லும் பொழுது அத்தராமோ மகா தேஜா ராவணேன கிருதவ்ரணமூ திருஷ்ட்வா ப்ளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இமான். அத்தராமோ மகா தேஜா. அந்த அந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது ராவணேன கிருதவ்ரணம்ங்கிறார் வால்மீகி. ராவணன் போட்ட அம்புனால ஆஞ்சநேயன் திருவடி ஆஞ்சநேயனுக்கு குருதி முகத்திலேருந்து அப்படியே ரத்தம் கொட்டுறதுதான். ராவணனால அவனுக்கு ரணம் ஏற்பட்டு போயிடுதுங்கிறார். அதனால திருஷ்டுவா பிளவக சார்தூலம். இப்படி ஆஞ்சநேயன் மேல எந்த ஒரு ரத்தம் இப்படி கொட்டுறதே, ரத்தம் மாறி பெருகிறதேன்னு பார்த்துட்ட ராமனுக்கு கோபத்தை ஏறிட்டு கொண்டான். கோபஸ்ய வசமே இவான்னு கோபத்தை தன் வசமாக்கினர். அப்படியே குருநாதர் சொல்லுவார், பெருமாள் வந்து கோபத்தை எடுத்துக்கிறதுன்னா நம்ம சட்டையை எடுத்து ஒரு ஸ்டாண்டில் மாட்டுறோம், வேணுங்கும் போது எடுத்து போட்டுக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளுக்கு வந்து பெருமாளுக்கு 2மே